விஜயை மேலும் மேலும் கடுமையாக விமர்சிப்பதன் மூலம் அவரது இமேஜை உடைக்க முடியும். இப்படி நடந்தால் அவரை நோக்கி செல்லும் வாக்காளர்களை குறைந்தபட்சம் குழப்ப முடியும். கடைசியில் உங்களுக்கு கூத்தாடி தேவையா அல்லது தமிழ் தேசியவாதியா எனவும் சீமான் பேசக்கூடும். இதற்கு சீமானை திமுக பயன்படுத்த நினைக்கிறது. மேலும் திமுக அரசு மீது இருக்கும் அதிருப்தியையும் மடைமாற்றம் செய்ய சீமான் தற்போது முழு வீச்சில் பணிகளை செய்து வருகிறார். அமைச்சர்கள் அடிக்கும் கொள்ளை, லாக்அப் மரணங்கள், சந்தி சிரிக்கும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையையும் எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் பேசி வருகிறார். ஆனால் சீமானோ மரங்களின் மாநாடு, மாடுகளின் மாநாடு, அடுத்ததாக வரப்போவது மலைகளின் மாநாடு. இதையெல்லாம் சீமான் செய்யும் போது அவரே மேடையில் சொன்ன ஒன்றுதான் நினைவுக்கு வருகிறது. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா, நாங்க சரியாத்தான் பேசுறோம்.